இந்த எபிசோடில் நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் கிளாஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம நார்மலாக வந்து ஒரு கான்சோல் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ கான்சோல் டாட் ரைட் லைன்னு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் ஒரு 15 அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் .NET ரன் கொடுத்தேன்னா நமக்கு வந்து இது பிரிண்ட் ஆகும். ஸோ எல்லாருக்குமே வந்து இது தெரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்சோல் அப்படிங்கிறதே வந்து ஒரு கிளாஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த கான்சோலில் இருக்கிற ரைட் லைன் அப்படிங்கிற மெத்தடை தான் வந்து நம்ம ஆக்சுவலாக கால் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து கான்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்றத வந்து நம்ம போடுறோம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, நம்ம பொதுவாக வந்து என்ன பண்ணணும்னா வார் கான்சோல் ஈக்குவல் டு நியூ கான்சோல்னு தான் வந்து சொல்லிட்டு நம்ம போடுவோம். கரெக்டாக? நியூ கான்சோல்னு போட்டுட்டு தென் வந்து கான்சோல் டாட் ரைட் லைன் சொல்லிட்டு எழுதுறோம். இவ்வளோ நாள் வந்து அப்படி தான் நம்ம எழுதிட்டு இருந்தோம். ஸோ ஸ்மால் கான்சோல் வரும். ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து கோட் எழுதிட்டு இருந்தோம். அதாவது வந்து ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா அந்த கிளாஸுக்கு வந்து நியூ கீவேர்டு வச்சு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் இருக்க மெத்தடை வந்து கால் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கான்சோல் டாட் ரைட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் எதுவுமே வந்து கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் டைரக்டாக கிளாஸ்ல இருந்து ரைட் லைனை வந்து கால் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா, இந்த கான்சோல் அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்து இங்கே எழுதி வச்சிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து நம்ம டக்குன்னு கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ்க்கு பேர் வந்து ஆப்ரேஷன்ஸ். இந்த கிளாஸ்ல 4 மெத்தட் இருக்கு. அதாவது ஆட்ன்னு இருக்கு, சப்ன்னு இருக்கு, ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு இருக்கு, ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த 4த்துல வந்து நம்ம எதை யூஸ் பண்ணணும்னாலும் இந்த ஆப்ரேஷன்ல இருந்து ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் வார் ஆப்ரேஷன்ஸ் ஈக்குவல் டு நியூ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். கரெக்டா? போட்டுட்டு கான்சோல் டாட் ரைட் லைன்ல ஆப்ரேஷன்ஸ் டாட் ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு கொடுத்துட்டு ஒரு 10 நான் கொடுத்தேன்னா நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ .NET ரன் வந்து நான் கொடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வரும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்து தான் கால் பண்ணியிருக்கேன். டைரக்டா இந்த கிளாஸ்ல இருந்தே கால் பண்ணல. அதாவது வந்து ஆப்ரேஷன்ஸ் டாட் ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணல. ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணோம்னா, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ரேடியஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு 15 கொடுத்துட்டு செமிகாலன் வச்சுட்றேன். ஓகேவா? வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காட்டும். என்ன எரர் காட்டும்னா, நம்ம வந்து நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அதை வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து காட்டும். சரி, இப்போ எனக்கு வந்து சில டைமில் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியே ஆகணுங்கிற அவசியம் இருக்கும். பட் இந்த மாதிரி அடிஷன் சப்ராக்ஷனுக்குலாம் எனக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டாக? ஸோ ஒரு வாட்டி எதுக்கு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் வந்து தேவை அப்படின்னா, அகெயின் வார் ஆப்ரேஷன் 2 ஈக்குவல் டு நியூ ஆப்ரேஷன் கொடுத்துட்டு திருப்பி அதே மாதிரியே வேலையை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக கால் பண்ணுறதுக்கு வந்து என்ன வழினா அதுதான் வந்து ஸ்டாட்டிக். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பப்ளிக் டபுள்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த பப்ளிக்கு பக்கத்தில் நான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த எரர் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல எரர் கட்டுது பாருங்க. நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஃபீல்டை வந்து ட்ரை பண்ணுறோம், அது வந்து நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு. ஸோ நான் வந்து இப்போ இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து கிளாஸ்ல இருந்து டைரெக்டாக கால் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டை இன்ஸ்டன்ஸ் வச்சு கால் பண்ணணும், ஸ்டாட்டிக் ஃபீல்டை டைரெக்டாக கிளாஸ்ல இருந்தே கால் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஃபீல்டு. இப்போ வந்து இந்த கான்சோல் டாட் ரைட் லைனுக்குள்ள இது அப்படியே வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ அகெயின் .NET ரன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அவுட்புட் வரும் 706.5 சொல்லிட்டு வருதா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து நான் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஆப்ரேஷன்ஸ் டாட் ஆட்னு கொடுத்துட்டு 2,3 கொடுத்தாதான் எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஆனால் டைரெக்டாக கிளாஸ்ல இருந்து பண்ண முடியாது. இப்போ திருப்பி நான் இதை வந்து இந்த இடத்துல ஸ்டாட்டிக்னு மார்க் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல வந்து நம்மளால இன்ஸ்டன்ஸ்ல இருந்து பண்ண முடியாது. டைரக்டா பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இருந்து தான் கால் பண்ணணும். ஸோ இப்படி கால் பண்ணாதான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோதான், இதுதான் வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்து எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். அதாவது வந்து கிளாஸை வந்து நம்ம ஸ்டாட்டிக்னு மார்க் பண்ணல, வெறும் மெத்தட்ஸை மட்டும் தான் வந்து நம்ம ஸ்டாட்டிக்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம இன்ஸ்டன்ஸையும் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் சில மெத்தடுக்கு நம்ம டைரக்டாவும் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ் இருக்காது, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் தான் இருக்கும். அதாவது வந்து ஒரு கிளாஸ் வந்து பொதுவாக எழுதிடுவாங்க,
அதுல இருந்து இன்டர்னல் யூசேஜுக்காக இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாம ஏகப்பட்ட ஸ்டாட்டிக் கிளாஸ் இருக்கும். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நார்மல் மெத்தட்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டாட்டிக் மெத்தட்ஸும் இருக்கும், நார்மல் மெத்தட்ஸும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதனுடைய மேஜரான யூஸ் கேஸ். பட் வந்து நம்ம ஸ்டாட்டிக் கிளாஸும் வந்து எழுதலாம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் கிளாஸ் எழுதணும்னா ஜஸ்ட் வந்து இந்த மெத்தடுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் பக்கத்துலேயே ஸ்டாட்டிக்னு போட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ். நீங்கள் கிளாஸை வந்து ஸ்டாட்டிக்காக மார்க் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற எல்லா மெத்தடையுமே ஸ்டாட்டிக்காக தான் எழுதியாகணும். ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான ரூல். ஸோ நம்ம வந்து சில ரூல்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? போன வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். C# வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. போன வீடியோவில் கூட நம்ம பார்த்தோம் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன, மெத்தட் ஹைடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ஒரு ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. அதுல வந்து இதுவும் ஒரு ரூல். ஸோ நீங்க வந்து ஒரு கிளாஸை வந்து ஸ்டாட்டிக்கா போட்டீங்கன்னா அதுல இருக்க மெத்தடையும் வந்து ஸ்டாட்டிக்கா தான் போட்டாகணும். ஸோ இந்த இடத்துல ஸ்டாட்டிக்னு போட்டீங்கன்னா, ஸோ இப்போ வந்து எல்லா மெத்தடுமே வந்து ஸ்டாட்டிக்கு. இந்த இடத்துல வந்து உங்களால இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களால வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ்ல இருந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்பைலரே வந்து எரர் காட்டும். ஸோ இவ்வளவுதான் வந்து இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் கிளாஸஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்சோல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ் தான். அதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னா இந்த கான்சோல் மேல வந்து கண்ட்ரோல் பிரஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் காட்டும். ஜஸ்ட் அதாவது கிளிக் பண்ணுங்க, ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி. ஸோ நீங்க இதை பார்த்தாலே தெரியும் ஸ்டாட்டிக்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்களா. அண்ட் அதே மாதிரியே இதுல இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே வந்து ஸ்டாட்டிக் மெத்தடாக தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து இது பெருசா போய்கிட்டே இருக்கும், ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். பட் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, இருக்கிற எல்லா மெத்தடுமே வந்து ஸ்டாட்டிக் மெத்தடாக தான் இருக்கும். அதே மாதிரியே அரே வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து அரே டாட் காப்பின்னு சொல்லிட்டு எழுதணும், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த அரே அப்படிங்கிறது வந்து ஒரு அரேல இருக்கிற மெத்தட்ஸ் வந்து ஸ்டாட்டிக். அதாவது இந்த அரே வந்து நார்மல் கிளாஸ் தான், ஆனால் அதுல காப்பி அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கும். ஸோ அகைன் இதுல வந்து கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இந்த அரேக்குள்ள வந்து போயிடும். ஸோ இது வந்து அவங்க பார்ஷியல் கிளாஸ் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது ஸ்டாட்டிக் கிளாஸ் கிடையாது கண்டிப்பா. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பார்ஷியல் கிளாஸ்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து இது ஸ்டாட்டிக் கிளாஸ் கிடையாது. ஆனா இந்த மெத்தட் வந்து கண்டிப்பா ஸ்டாட்டிக் மெத்தடா தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளால எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ எடுக்க முடியுது, கரெக்டா? ஸோ இதுதான் வந்து அந்த மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு அவங்க மார்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல வரக்கூடிய எல்லா மெத்தடையுமே வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அரே டாட்னு போட்டுட்டு இந்த எல்லா மெத்தடையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் மெத்தடா தான் இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங்ல வந்து அவங்க பின்னாடி ஒர்க் பண்றாங்க. ஸோ இவ்வளவுதான் ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் கிளாஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.